எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 பட்டிக்கும் நாக்கு ஊறுற மாதிரி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிப்பியை மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதாக இருந்தாலும் இந்த ஒரு கிரேவி மட்டும் இருந்தால் போதும். எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அன்லிமிட்டடாக உள்ளே போய்க்கிட்டே இருக்கும். இதை மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முதல்ல உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்துக்க போகிறேன். 4 முட்டை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். முட்டையை எப்போவுமே எடுத்தோடனே போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வேக வச்சு பாருங்கள். முட்டை உடையாமல் அழகாக வரும். அதில் இருக்க சத்துமே நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது தாங்க நம்ம முட்டையை சேர்க்குறோம். நிறைய பேர் முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பாத்திரத்தோடு வச்சுடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை இதில் சேர்க்கணும். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, முட்டையை நீங்கள் வேக வைக்கும் போது 7லேருந்து 9 நிமிஷம் மட்டுமே வேக வைக்கணும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 2 வத்த தேங்காய், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறோம். நம்ம இது கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 துண்டு பட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் இதை பேஸ்ட்டாக. இப்போது ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை வெந்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். அந்த உள்ளே இருக்க மஞ்சள் கரு ஆஷ் கலராக மாறக்கூடாது. அது எல்லோவாகவே இருக்கணும். அப்போ தான் அதில் முழுசாக அந்த சத்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதை சுடு தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அதிலே வச்சாலுமே ரொம்ப ஓவர் பாயில்டு ஆகிடும். இப்போ தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற வச்சு இந்த முட்டையை நம்ம உரிச்சிக்கலாம். இப்போ இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா உடைங்க. ஏன்னா இது டக்குன்னு உடைக்க வராது. நம்ம 7 நிமிஷம் மட்டுமே வேக வச்சுருக்கிறதுனால இந்த தோல் லேசாக அது மேலே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுற்றி தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடைச்சிங்கன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு தோல். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். முட்டை வேக வைக்கிறதுல கூட நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம முட்டையை வேக வச்சு சாப்பிட்றோம், நல்ல சத்து கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஓவர் பாயில் பண்ணிவிடுவாங்க. உள்ளே இருக்க கலரே மாறிடும். அந்த மஞ்சள் கருவோட கலரே மாறி ஆஷ் கலராக மாறிடும். அந்த மாதிரி மாறி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் முட்டை சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அதில் இருக்க சத்து துளி கூட கிடைக்காது. அது சத்து எல்லாமே போயிடும். அதனால் 7லேருந்து 9 நிமிஷம் மட்டும்தான் முட்டையை வேக வைக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சாதான் நமக்கு அதோட சத்தும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை உரித்து வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி இல்லை ஜாஸ்தியாக்கியோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கணும். நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம 4 முட்டை தான் எடுத்துருக்கோன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் தனியாக அதுக்கு மசாலான்னு நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுவே போதும். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம உரித்து வச்சுருக்க முட்டையை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது உள்ளன்னு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா எல்லோயிஷ்ஷாக இருக்கா. இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்த பிறகும்.
இது வந்து நார்மல் முட்டையிலுமே இப்படி தான் வரும். உங்களுக்கு நாட்டு முட்டையில் தான் எல்லோவாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நார்மல் முட்டையில் நீங்கள் 7 நிமிஷம் வேக வச்சு பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுற போகிறோம். இப்போ நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முக்கியமாக ஆப்பத்துக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முட்டை சேர்த்துட்டு லேசாக இந்த கிரேவி மட்டும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக அதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். நைட் வந்து ஏதாவது டிஃபன் செய்கிறீங்கன்னா கூட இந்த கிரேவியை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.